ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் எங்கே இருக்கோன்னா நம்ம மதுரை மாட்டுத்தாவணியில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி மதுரையிலேருந்து ஒரு அதிபயங்கரமான இன்டர்ஸ்டேட் ட்ராவல், அதுவும் நம்ம கேஎஸ்ஆர்டிசியில் ட்ராவல் பண்ண போகிறோங்க. நம்ம கேஎஸ்ஆர்டிசி கவர்மெண்ட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சூப்பர் ஃபாஸ்ட் சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரீமியமாக மாற்றிட்டாங்க. அதுவும் அந்த புது பஸ்ஸுங்க டாட்டாவில் பில்ட் பண்ணியிருப்பாங்களா, அந்த பிராண்ட் நியூவில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இது வரைக்கும் இந்த ஜேர்னியை யாருமே பண்ணலைங்க. அதாவது புது வண்டி மாறினதுக்கப்புறம் யாருமே பண்ணல. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் பண்ண போகிறோம். ஒரு லாங்கஸ்ட் ரூட்டுங்க, கிட்டத்தட்ட 470 கிலோமீட்டர் நம்ம பண்ண போகிறோங்க. ஸோ வண்டி நான் ரிசர்வேஷன் பண்ணிட்டேன். நீ வண்டி ஃபுல்லாக அதுவும் இல்லாமல் ஸோ பார்க்கலாங்க. வண்டிகிட்ட பெர்மிஷன் கேட்டு எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. இந்த க்ரௌடு பூராமே நம்ம வண்டிக்கு தாங்க. அரிசி வாங்கல இன்னும். போர்டு போட்டாங்க பார்த்தீங்களா, கண்ணூர். நம்ம பஸ்ஸுக்கு மதுரையில் மட்டும் க்ரௌடை பாருங்கள் மக்களே. எக்ஸ்டீரியர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து தரேங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா KL 15A2976ங்க, கண்ணூர் டிப்போ, KS 503. உள்ள இன்டீரியர் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக இதில் ட்ராவல் பண்ணோம்னா நம்ம ட்ரிவாண்டம் கோயம்புத்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரீமியம் விட்டுருந்தாங்க. அந்த சர்வீஸ் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அதே தாங்க பாப்புலர் மெகா மோட்டார்ஸ், டாட்டா மோட்டார்ஸோட பில்டு தாங்க. எஸ், ஃபைனலி பெர்மிஷன் கேட்டாச்சு. எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்துருப்பீங்க. நம்ம கேஎஸ்ஆர்டிசி சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம மாட்டுத்தாவணியிலேருந்து 5 மணிக்கு ஷார்ப்பாக டிபார்ட் ஆகிறாங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம விழுப்புரம் கார்பரேஷனோட திருவண்ணாமலை மதுரை, இதுவும் நிறைய பேர் ட்ரை பண்ண சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ சூன் எல்லாமே பண்ணலாங்க. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 4:55 ஆச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் அப்படியே நம்ம கிளம்பலாங்க. மதுரையிலேருந்து கண்ணூர் வரைக்கும் ஒரு லாங்கஸ்ட் ஜேர்னிங்க.
ஷார்ப் 5 மணிக்கு நம்ம மதுரை மாட்டுத்தாவணிலேருந்து கிளம்பியாச்சுங்க. டோட்டலாக கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து நம்ம கண்ணூர் வரைக்கும் 471 கிலோமீட்டர் கவர் பண்ணுறாங்க. போகிற வழின்னு பார்த்திங்கன்னா நம்ம மதுரையிலேருந்து திண்டுக்கல் பைபாஸு, ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, பாலக்காடு, அங்கேருந்து நம்ம மன்னார்காடு, அதுக்கப்புறம் மலப்புரம், அந்த வழியாக நம்ம கோழிக்கோடு ரீச் பண்ணி அங்கேருந்து கண்ணூர் போவாங்க. நம்ம டிஎன்எஸ்சிசியில் இந்த வழியில் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் கேஎஸ்ஆர்டிசியில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாங்க. ஜேர்னி ஸ்பீடாகட்டும், கம்ஃபர்ட் வைஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் பார்க்கலாங்க. மோஸ்ட்லி இந்த புது BS6 வந்து கம்ஃபர்ட் வைஸ் நல்லாவே இருக்குங்க. ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. எஸ், அப்படியே நம்ம எந்த சமயநல்லூர் வழியாங்க போவோம். ஆரப்பாளையம் போகிறாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஆரப்பாளையம் போனாங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இல்லைன்னா நம்ம டேரெக்டாக சமயநல்லூர்லாம் தாண்டி பைபாஸ் ஜாயின் பண்ணி உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. எஸ், டோரா பஜ்ஜிங்க, ஊட்டி, மதுரை. എൻ്റെ പേര് റയീസ് റോഷൻ എന്നാണ്. ആക്ച്വലി ഞാനൊരു 1.5 കൊല്ലം ഇവിടെ മധുരയിൽ ഒരു അസിസ്റ്റൻ്റായിട്ട് വർക്ക് ചെയ്യാണ്. അപ്പോൾ ഈ ബസ്സിൽ ഫസ്റ്റ് കയറിയ ആൾ ഞാനാണ്. കാരണം ഞാൻ ഒരു മാസത്തിൽ 1-2 വട്ടം ഈ ബസ്സിൽ യാത്ര ചെയ്യുന്ന ഒരാളായിരുന്നു. അന്നേരം ഞാൻ ഇതിൻ്റെ മുന്നേ ഈ ബസ്സിൽ ഫസ്റ്റ് കയറാനുണ്ടായ ഒരു കാരണം എന്താണെന്ന് വെച്ചാൽ, എനിക്ക് ഒരു ബസ്സും കിട്ടായിട്ടാണ് ഞാൻ ഈ ബസ് ബുക്ക് ചെയ്തത്. കാരണം ഇതിൻ്റെ മുന്നേ വന്ന ബസ് പറഞ്ഞാൽ ഭയങ്കര മോശമായിരുന്നു. ആ ചാർജിങ്ങൊന്നും വർക്ക് ചെയ്യുന്നില്ല. എൻ്റെ ഈ ഫോണിൻ്റെ അകത്തുണ്ട്, ഞാൻ കംപ്ലയിൻറ്റ് എടുക്കണം എന്നാണ് വിഷയം എടുത്തത്. അങ്ങനെ ഞാൻ ഈ ബസ് ബുക്ക് ചെയ്യലല്ല, ഒരു നിവർത്തി കെട്ടാലേ ഞാൻ ഈ ബസ് ബുക്ക് ചെയ്യലായിരുന്നു. പക്ഷേ ഞാനൊന്ന് ഞെട്ടിപ്പോയി. ഇതിൻ്റെ അകത്ത് കയറുമ്പോൾ അർജുന അശോകൻ്റെ ഒരു സിനിമ ഓടുന്നുണ്ട്. സിനിമയുടെ പേര് മറന്നുപോയി. എൻ്റെ ഒപ്പം വന്ന പാസഞ്ചേഴ്സ് ഉണ്ട്, ഓലൊക്കെ ഭയങ്കര അമ്പരന്ന് പോയി. എന്നാ കംഫർട്ട് പ്രൈവറ്റ് ബസ്സുള്ള മാതിരി തന്നെ ഇപ്പം തന്നെ മതില്ലേ. ഭയങ്കര കുഷൻ, ഭയങ്കര ഞാൻ ഹാപ്പിയായി. ഭയങ്കര എന്താ പറയുക, ഭയങ്കര ഹാപ്പിയാണ് ഞാൻ. പിന്നെ ബസ് തന്നെ സെലക്ട് ചെയ്ത് വന്നാണ്. നാളെ ഇന്ന് ലീവതിനെ കൊണ്ട് ഇഷ്ടംപോലെ ബസ് ഇതുണ്ട്, സീറ്റുണ്ട്. പക്ഷേ ഞാൻ ഈ ബസ് തന്നെ സെലക്ട് ചെയ്ത് ഇതിൽ തന്നെ പോകാം. ഇത് ഭയങ്കര കംഫർട്ടാണ്. മറ്റേ ബസ്സിനെക്കാട്ടിലും പൈസയും കുറവാണല്ലോ. അതേ കംഫർട്ടിൽ പൈസ കുറവായിട്ട് യാത്ര ചെയ്യാൻ പറ്റും. പിന്നെ ഇതിനൊക്കെ കാരണം നമ്മളെ മന്ത്രിയാണ്. തമിഴ്നാട്ടിൽ എൻ്റെ ഒരു പോയിൻ്റ് ഓഫ് വ്യൂവിൽ മാട്ടുത്താവണി എന്ന ബസ് സ്റ്റാൻഡിൽ അത്യാവശ്യം തലയെടുപ്പിൽ നിൽക്കുന്ന ബസ് നമ്മൾ തന്നെയാണ്. വേറൊരു ബസ് ഞാനിങ്ങനെ കണ്ടില്ല. ഞാൻ എന്നിട്ട് പറയൂ, എൻ്റെ ഒപ്പം ഇരുന്ന ആളുണ്ട്, മൂപ്പരൻ എന്നോട് കുറേ അന്ന് തമിഴിലാണ് സംസാരിച്ചത്. ഭയങ്കര ഞാൻ പറഞ്ഞ് ഞാൻ തന്നെ എനിക്കൊന്നും പറയാൻ ആകില്ല. മൂപ്പരനെ കണ്ടില്ല ഇങ്ങോട്ട് ഭയങ്കര എന്താ പറയുക, അതന്നെ. പിന്നെ എടുത്ത് പറയേണ്ടത് നമ്മുടെ മന്ത്രി ഗണേഷ് സാറാണ്. താങ്ക് യു സാർ. പിന്നെ എന്താണെന്ന് വെച്ചാൽ പിന്നെ പോലെ യാത്ര ചെയ്യുന്നവർക്ക് ഭയങ്കര താങ്ക്സാണ്. സാമ്പത്തികമായിട്ട് ശാരീരികമായിട്ട് എന്താ കംഫർട്ടാണ്, ഭയങ്കര കംഫർട്ടാണ്. അടുത്ത പ്രാവശ്യം സാറിനെ ബൈക്ക് മന്ത്രിക്ക് വരണമെന്നുള്ള ഒരു റിക്വസ്റ്റ് ഉണ്ട്. താങ്ക് യു. ஆக்சுவலி நம்ம ப்ரோ பார்த்திங்கன்னா மந்த்லி ஒரு 3 வாட்டினாச்சு மதுரை கண்ணூர் மதுரை ட்ராவல் பண்ணிடுவாராமா. நம்ம வண்டி மதுரையிலேருந்து கண்ணூர் போகும்போது ஃபஸ்ட்டு பேசஞ்சராக ஏறி இருக்கார். எல்லாத்துக்குமே நம்ம கேஎஸ்ஆர்டிசி டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் கணேஷ் சாருக்கு தான் தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருந்தார். ஸோ அதாங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்கள் மலையாளம் புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு வேளை புரியாதவங்களுக்கு புரிஞ்சவங்க ஜஸ்ட் இவர் என்ன பேசினாங்களோ கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. താങ്ക് യു. എൻ്റെ പേര് ഫാസിൽ. ഞാൻ മധുരയിൽ നിന്ന് പെരിന്തമണ്ണ പോവാണ്. അതിന് മുമ്പ് പോയിരുന്നപ്പോൾ കുറച്ച് പഴയ ബസ്സായിരുന്നു, അതുകൊണ്ട് കംഫർട്ട് വളരെ കുറവായിരുന്നു. ഇന്ന് നോക്കുമ്പോൾ പുതിയ ബസ്സാണ്, അത്യാവശ്യം നല്ല കംഫർട്ട് ഉണ്ട്. യാത്ര ആണെങ്കിലും സുഖമാണ്, കംഫർട്ടാണ്.
ஒரு சூப்பரான லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகிட்டு இருக்குங்க. இந்த சைடு ஒரு சூப்பரான கேபின் ரைடுங்க. பைபாஸில் ஸ்மூத்தாக ஒரே ஸ்பீடு மெயின்டைன் பண்ணிட்டு சூப்பராக போயிட்டுருக்காரு. எஸ், நம்ம திண்டுக்கல் பைபாஸ் பார்த்திங்கன்னா ஷார்ப் 6:45 வந்தாச்சுங்க. உனக்கு நெக்ஸ்ட்டு நமக்கு பழனி தான். ஒட்டஞ்சத்திரம் வந்து போர்டிங் தரலைங்க. எஸ், ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்தில் வந்துருக்காங்க. இந்த பிரிட்ஜ் ஒர்க் இருக்கிறனால டிராஃபிக்கில் தாங்க போயிட்டுருக்காங்க. பட் ஒட்டஞ்சத்திரம் உள்ளே போகிறோமான்னு டவுட்டு தாங்க. பிகாஸ் ரிசர்வேஷன்லேயோ இல்லை போர்டிங் பிளேஸ்லேயோ ஒட்டஞ்சத்திரம் தரல. ஆக்சுவலி நம்ம ஒட்டஞ்சத்திரமே டைவர்ட் ஆலைங்க. அதுக்கு முன்னாடி இவ்வளோ டிராஃபிக்ங்க. ஆக்சுவலி ஒட்டஞ்சத்திரம் போகாதுன்னு சொன்னேன். பட் வராங்க, உள்ளே வந்துட்டு தான் போகிறாங்க. செம மழைங்க. மதுரை வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. அவன் ஒட்டஞ்சத்திரம் வந்துட்டோம், மழை பட்டைங்க பார்த்துதுங்க. எஸ், 7:40ங்க ஒட்டஞ்சத்திரம். சூப்பராக கட்டிட்டாங்க மக்களே, மழை வராத மாதிரி.
பயங்கரமாக வருதுங்க. இப்போ லெஃப்ட்டில் ரைட்டில் டேர்ன் ஆகுது பார்த்திங்கன்னா நம்ம தாராபுரம் போய் திருப்பூர் கோயம்புத்தூர்லாம் ரீச் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் பழனி தாங்க நெக்ஸ்ட்டு. ஆக்சுவலி தைப்பூசம் வரனால எல்லோரும் பழனிக்கு நடப்பாதையாக நடந்து போயிட்டுருக்காங்க, பாத யாத்திரை. ஆனால் மழை இப்படி பட்டையை கிளப்புதுங்க. ஐயோ பாவங்க. பழனி வந்தாச்சுங்க. கரெக்டாக 8:20 வந்திருக்காங்க. അവിടെ വണ്ടി പിടിക്കട്ടെ, അതിൽ കയറുകയല്ലേ, വണ്ടി പിടിക്കട്ടോ, ഇങ്ങനത്തെ തുറക്കുള്ളൂ, വെറുതെ അതിൻ്റെ പുറകെ പാഞ്ഞു വരണം. நம்ம வண்டிக்கு எவ்வளோ கூட்டம்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு உடுமலைப்பேட்டையில் டின்னர் பிரேக்காக நிப்பாட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி ஹோட்டலில் நிப்பாட்டுறாங்கன்னு பார்க்கலாங்க. பழனியில் செம டிமாண்ட் இருக்குங்க வண்டிக்கு. ரிசர்வேஷன் ஃபுல்லு. ஸோ வெளியே சீட் கேட்குறாங்க டிக்கெட் இருக்கான்ட்டு. பட் வண்டி வந்து ஃபுல்லு ரிசர்வேஷனுங்க. பழனியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வண்டி ஃபுல்லாகிடுச்சுங்க. எல்லாமே ரிசர்வேஷன் வந்துட்டாங்க. அப்படியே நம்மளும் கிளம்ப வேண்டியது தான். பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சிதம்பரம் பழனி வண்டிங்க. அந்த ஸ்டிக்கரிங் வண்டி தான் 122C. நல்லா பஸ் டிக்கெட் போடுறான்னா ஆமாம் பின்ன வலிக்கவா, அப்போ சாமி பின்ன வலிக்க, சாமி பஸ் விட்டு இறക്കാം. சாமி சாமி பஸ் விட்டு புறக்காருக்கா. இதுக்கப்புறம் நம்ம பிரேக் ஸ்டாப் இருக்கிறாங்க. உடுமலைப்பேட்டையில் எங்கே நிப்பாட்டுறாங்கன்னு பார்ப்போம். எஸ், இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நம்ம தாராபுரம் ரீச் பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம லெஃப்ட்டில் டைவர்ட் ஆயிடுவோங்க. ഇല്ലെങ്കിൽ അതിന് പട്ടികൾ ഇതിലേ കിട്ടുന്നത്
ஆக்சுவலி மக்களே நம்ம ஊட்டி திருவேண்டம் வண்டிங்க புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ், ஒரு நல்ல டின்னர் பிரேக் ஸ்டாப் தாங்க. என்ன ஒன்று, நான் தமிழ்நாட்டில் இருக்குன்னா கேரளாவில் இருக்குனான்னு தெரிலிங்க. கேரளா செட்டப்புக்காகவே கேரளா பரோட்டா சிக்கன் எல்லாமே அதுதாங்க. கிரேவி கேட்டால் தரமாட்டுறாங்க. அதனால் சிக்கன் கறி 3 பரோட்டா சாப்பிட்டா 175 ரூபாங்க. கிரேவி 100 ரூபா, பரோட்டா வந்து 25 ரூபா ஆகுமா. ஓகே, குட் டேஸ்ட். ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது, பட் நல்லா நிப்பாட்டியிருக்காங்க. பரோட்டா, சப்பாத்தி, தோசை, வேறு எதுவும் இல்லைங்க. சைடிஷ் ஏகப்பட்டது இருக்குங்க. ஒரு சூப்பரான டின்னர் பிரேக்கு. ரெஸ்ட் ரூம் தான் நான் அவனை போய் பார்க்கல. ரெஸ்ட் ரூம் போய் பார்த்துட்டு சொல்கிறேங்க. எஸ், ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சதாங்க. ஃபஸ்ட் ஆஃப் நம்ம டிரைவர் ஓட்டியிருப்பார், செகண்ட் ஆஃப் நம்ம கண்டக்டர்னா ஓட்டுறாருங்க. ஸோ இப்போ ஒரு தரமான கேபின் ரைடு அமைன்னு நினைக்கிறேன். பார்ப்போங்க. உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, பாலக்காடு, கோழிக்கோடு, மலப்புரம், கண்ணூருங்க. நம்ம பொள்ளாச்சி கரெக்டாக 10:30 வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு பாலக்காடு தாங்க, வேறு எங்கேயும் இல்லை. இப்படி போர்டிங் வந்து நம்ம பாலக்காடு, மலப்புரம் அங்கெல்லாம் கொஞ்சம் பேர் இறங்குவாங்க, ஏறுவாங்க. ஸோ எல்லாம் பார்க்கலாங்க. பாலக்காடு எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். தமிழ்நாடு கேரளா போடுறேங்க. நம்ம கேரளாக்குள்ளே வந்தாச்சுங்க.
இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் திருச்சூர் ட்ரிவாண்டம் ரீச் பண்ணலாம் யாருனாலும். நம்ம டைவர்ட் ஆயிடுவாங்க. இப்போ வந்து டைவர்ட் ஆயாச்சு. மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர் அந்த வழியாங்க. இப்போ மன்னார்காடு போய் தான் போகணும்னு நினைக்கிறேன். പാലക്കാട് ആളിറങ്ങട്ടെ, സീറ്റില്ല, എവിടെ പോരാ. எஸ், இங்கே நமக்கு 10 மினிட்ஸ் பிரேக்குங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. க்ரௌடு பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு தான் இருக்காங்க. இங்கேயும் கொஞ்சம் போட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வண்டி ஃபுல்லுங்க இப்போயே. எஸ், இங்கே பாலக்காடில் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 11:55 தான் எடுப்பாங்க. இப்போ வந்து டிக்கெட் சார்ஜஸ் பார்த்துடலாங்க. நம்ம மதுரையிலேருந்து கண்ணூர் வரைக்கும் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 519 ரூபாங்க. நேரில் வந்து எடுத்திங்கன்னா 520 ரூபா சம்திங் வரும். ரிசர்வேஷன் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 536 ரூபா வந்துச்சுங்க. இதுதான் என் டு என் ஃபேர். நீங்கள் நடுவில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகுங்க. சரிங்களா? இது நம்ம வந்து பொள்ளாச்சிலேருந்து கூட போட் பண்ணிக்கலாங்க. டிக்கெட் இருந்தால் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் போகிற வழி பார்த்திங்கன்னா மன்னார்காடுலேருந்து நம்ம கோழிக்கோடு போவோம். கோழிக்கோடுலேருந்து மலப்புரம், அப்புறம் தலശ്ശേരി, அந்த வழியாக நம்ம கண்ணூர் போவோங்க. காலைல 7 மணிக்கு ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்னு பார்க்கலாங்க. நம்ம கோழிக்கோடுக்கு டைவர்ட் ஆயாச்சுங்க. രണ്ടുപേരാണ്ട് ഇറങ്ങി, ഒരാളെ രണ്ടുപേരാണ്. நெக்ஸ்ட்டு மலப்புரம் தாங்க. எத்தனை மணிக்கு மலப்புரம் ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. இங்கே பெருந்தல்மனா பார்த்திங்கன்னா 1:40க்கெலாம் வந்தாங்க. ரெண்டு 10க்கு ஷார்ப்பாக மலப்புரம் வந்தாச்சுங்க.
அன்எக்ஸ்பெக்டட் வண்டி பறக்குதுங்க வேற மாதிரி. ஷார்ப் 3:20க்கு நம்ம கோழிக்கோடு வந்தாச்சுங்க. பர்ஃபெக்ட் டைமுங்க. ஷெட்யூலில் என்ன போட்டிருக்கோ அதே டைம் ஃபாலோ பண்ணுறாங்க. எஸ், ஷார்ப்பாக 3:20க்கெல்லாம் நம்ம கோழிக்கோடு வந்தாச்சுங்க. என்ன ஜேர்னி நினைக்கிறீங்க? பாலக்காடுக்கு அப்புறம் கொஞ்சம் நான் சொக்கிட்டேன். அப்புறம் எடுத்த ஷார்ட் எல்லாமே பறக்கிற ஷார்ட்டு தான் எங்கள் வண்டி. அவ்வளோ ஸ்பீடு போகுது. நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்லேயே நம்ம வண்டிக்கு வந்து இப்படி ஒரு 80 ஸ்பீட் லாக் இல்லைன்ட்டு. வண்டி பயங்கரமாக போச்சுங்க. ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி ஜேர்னி முடிஞ்சுங்க. இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தாங்க இருக்குது. நம்ம காலையில் இன்னும் நம்ம தலசேரி அந்த வழியாக நம்ம கண்ணூர் போவோங்க. காலையில் அந்த கண்ணூரில் போகும்போது ஷீஷோர்லாம் தெரியும். நம்ம வந்து இந்த வீடியோ கொல்லூர் மூகாம்பிகை வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ பார்ப்போங்க. காலையில் ஷார்ட்லாம் சூப்பராக விழுவுன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து பயணம் பண்ணுவோங்க. ஒரு காஃபி அடிச்சுட்டு அப்படியே கிளம்போம். நம்ம வண்டி ஷெட்யூல் இருக்குங்க. ஏன்னா இந்த வண்டி போனதுக்கப்புறம் தான் நம்ம வண்டி போவோங்க. கோழிக்கோடுலேருந்து கிளம்பியாச்சுங்க. கரெக்டாக 20 மினிட்ஸ் பிரேக் அப்புறம் நம்ம கிளம்பியாச்சுங்க இங்கேருந்து. நெக்ஸ்ட்டு நமக்கு வடகரா தலசேரிங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு கண்ணூர் தாங்க. லிட்ரலி ஃபீல் த சேம் வைப்புங்க. செமையாக போயிட்டுருக்கு ஜேர்னி. வண்டி 80க்கு மேலே போகுதுங்க. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வேறு லெவலுங்க. எஸ், நம்ம வடகரா பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சதாங்க. கோழிக்கோடு வரைக்குமே ரோடு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ரோடு கண்டிஷன் ஒர்க் போயிட்டுருக்குங்க. இங்கேருந்து காசர்கோடு வரைக்குமே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ரோடு கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்கும். வா, ஒஸ்ட்டாக ஓட்டுறாங்க இங்கே இருக்கிற ஆட்டோக்காரங்கெல்லாம். தலசேரி ஷார்ப்பாக 5:20க்கெல்லாம் வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு கண்ணூர் தாங்க. எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்னு பார்ப்போங்க. ஐ திங்க் ஸோ ஒரு 6 to 6:30க்குள்ளே ரீச் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
பாயட்டா. ராவிலே 5:50 நம்ம கண்ணூர் எத்தி சேர்ந்தாச்சுங்க. ஏர்லி மார்னிங் கரெக்டாக 5:50 கண்ணூர் வந்தாச்சு. கரெக்டாக 12 மணி நேரம் 50 நிமிஷத்தில் சூப்பராக பயணம் முடிஞ்சிருச்சுங்க. நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு நம்ம மதுரையில் எடுத்திருப்பாங்க. ஷார்ப்பாக 5:50 வந்துட்டாங்க. 12 hours 50 minutes பயணம் சூப்பர். அதுவும் 1 மணி நேரம் 10 நிமிஷம் பிஃபோர் டைமில் வந்திருக்கோம். ஆக்சுவல் ஷெட்யூல் பார்த்திங்கன்னா 7 மணி, நம்ம 5:50 வந்தாச்சுங்க. ரவுண்டாக 6 மணின்னு வச்சாலும் 1 மணி நேரம் பிஃபோர் டைம் வந்திருக்கோம். ஒரு சூப்பரான சர்வீஸு. டிக்கெட் சார்ஜஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். ரிட்டர்ன் டைம் மட்டும்தாங்க சொல்லேன். இங்கேருந்து எத்தனை மணிக்கு ரிட்டர்ன் போகிறாங்கன்னா கரெக்டாக இங்கே கண்ணூரில் 6:15 எடுத்து அடுத்த நாள் 6:30 மதுரை மாட்டுத்தாவணி போகிற மாதிரி ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மதுரையிலேருந்து நிறையா பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த கோழிக்கோடு கண்ணூர் வரைக்கும் நம்ம ஒரு பஸ்ஸை. ஸோ அதே மாதிரி இங்கிருந்து மதுரை போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ரெகுலராக பஸ்ஸு ஃபுல்லாக இல்லைன்னா என்ன கேளுங்க, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி நானே செக் பண்ணும்போது, நான் சண்டே புக் பண்ணும்போது நிறையா சீட் இருந்துச்சு. பட் நேற்று சாட்டர்டே நைட்டு பார்க்குறேன் ஒரு சீட்டு வேக்கண்ட் இல்லைங்க. ஸோ வண்டி வந்து செம டிமாண்டுங்க. அதுவும் இல்லாமல் 2 பேர்த்திட்ட வேறு இன்டர்வியூ வேறு கேட்டிருந்தேன். அவங்க வந்து ரெகுலராகவே மதுரை டு கண்ணூர், மதுரை டு கோழிக்கோடு ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க இந்த பஸ் வந்து பழைய ஆரஞ்சு இருந்துச்சு பார்த்தீங்களா, கேஎஸ்ஆர்டிசி சூப்பர் ஃபாஸ்ட்டு ஷிஃப்ட்டு, அது வந்து ரொம்ப மோசமாக ப்ளக் பாயிண்ட் இருக்காது, எதுவுமே வேலை செய்யாது அப்படின்னு ரொம்ப மோசம் பண்ணாங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே அவங்களுக்காகவே புது வண்டியை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான பயணம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கேஎஸ்ஆர்டிசி மினிஸ்டர், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் கணேஷ் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸுங்க. இது மாதிரி நிறையா சர்வீஸை கோயம்புத்தூருக்கு விடுங்க. கோயம்புத்தூர் கண்ணூர் ஒன்று விடுங்க, அப்புறம் பொள்ளாச்சி கண்ணூர் ஒன்று விடுங்க, ஊட்டி கண்ணூர் இருக்குல்லங்க, அதை வந்து புது வண்டியாக ஷிஃப்ட் மாற்றுங்க. ஸோ ஃபைனலாக வீடியோ முடிச்சிடலாங்க. ஸோ வீடியோ பார்த்துக்கிங்க, வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். இப்படி வந்து புது வண்டி மாற்றிட்டாங்க, கம்ஃபர்டபுளாக ஜேர்னி பண்ணலான்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.